ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஏங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் அந்த ரீல்லாம் பார்த்து அப்படியே மண்டக்குள்ளே அதுவே ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா விஸ் இங்கிலாந்து முதல் டெஸ்ட் இன்னைக்கு ஆடி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக போயிட்டு இருந்த ஒரு டெஸ்ட்டு. இந்த சைடு போகுமா அந்த சைடு போகுமா அப்படின்லாம் அந்த டெஸ்ட் இல்லவே இல்லைங்க. இந்தியா ஷோர் ஷாட்டாக வின்னுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லா இன்னிங்ஸுமே இருந்துச்சு. ஆனால் இங்கிலாந்து அவங்க ஏன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் அப்படிங்கிறத நல்லாவே காட்டிட்டாங்க. ஆக்சுவலி டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்தியாவோட பேட்டிங் வேற லெவலில் இருந்தது. ஜெய்ஸ்வால் ராகுல் ஒரு செமையான இன்னிங்ஸ் அப்போ ஆனாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் 100 போட்டாரு, ராகுல் ஒரு 42ல் அப்படியே அவுட் ஆனாரு. சாய் சுதர்சன் டக்கு அவர் டெபியூ ஆயிருந்தார். ஓகே, பட் சுக்மன் கில் அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் 2 பேருமே ரொம்ப நல்லா ஆடினாங்க. சுக்மன் கில் ஒரு 147, அதுக்கப்புறம் பண்ட்டு ஒரு செஞ்சுரி 134. பட் அதுக்கப்புறம் யாருமே விளையாடல. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியா 400க்கு மேல அடிச்சிட்டாங்க. என்னடா இது இப்படி அடிச்சிட்டாங்களே இந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருந்துச்சு. ஏன்னா ஒரு யங் இந்தியன் டீம் இல்லையா, அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கையெல்லாம் யாருக்குமே இல்லை. பட் ஒரு 471 ரன் அப்படிங்கிறது சூப்பர். அங்கேருந்து இங்கிலாந்து ஆரம்பிச்சாங்கல்ல, இங்கிலாந்து உண்மையிலுமே ஜாக் ராலி என்னதான் ஃபர்ஸ்ட்ல அவுட் ஆயிருந்தாலும் டக்கட்டும் ஆர்லி போப்பும் கேமை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவரு டக்கட் ஒரு 62, அதுக்கப்புறம் ஆலி போப் ஒரு 106. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் அவர் ஒரு 99 ரன் பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு. ஜேமி ஸ்மித் ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாரு. அவங்க கிட்டத்தட்ட இந்தியா 471 அடிச்சிருந்தாங்க. ஆனா 465 கிட்ட வந்துட்டாங்க. சோ இந்தியா அவ்வளவு அடிச்சுமே கிட்ட வந்ததுனால இந்தியாவுக்கு திருப்பி ஒரு பெரிய ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு. இந்தியா அதையும் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் 4 ரன்ல அவுட் ஆயிருந்தாலும் ராகுல் ஒரு 100 அடிச்சாரு, 137 அவரு. சாய் சுதர்சன் ஒரு 30, கில்லு பெருசா ஆடல. பட் பண்ட் 2வது இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா செஞ்சுரி போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜட்டு மட்டும் ஒரு 25 நாட் அவுட்ல இருந்தாரு. அதுக்கப்புறமும் பெருசா யாருமே விளையாடல. சோ 364 அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஸ்கோர் வச்சாங்க. சோ ஓவராலா எல்லாத்தையும் கணக்கு பண்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 373 அடிச்சா வெற்றிங்கிற மாதிரி தான் இங்கிலாந்துக்கு நியமிக்கப்பட்டுச்சு ஸ்கோர். 373 ஒன் டே இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சப்போ சூப்பரா ஆடிட்டாங்க. ஜாக் ராலி அண்ட் டக்கட் இவங்க 2 பேரும் தான் கேமை இந்தியா கிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்கான முக்கிய காரணம். ஓபனர்ஸ் விக்கெட்டே எடுக்க முடியாம இந்தியன் பவுலர்ஸ் தடுமாறி திக்கு திசை மாறி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுகவே அவ்வளோ நேரம் ஆனிச்சு. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அங்கேயே கேம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ரூட் உள்ள வந்தாரு. ரூட்டோட ஹோம் கிரவுண்டு. ஓகே, ஸோ ரூட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க லீட்ஸ் எப்படி ஆட போறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி அங்கே ரொம்ப நல்லா ஆடி அவர் கேம் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் ஒரு நல்ல ஒரு 30 ரன் அடிச்சு அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் எக்ஸலண்டா ஆடி கேமை முடிச்சு வச்சுட்டாரு. இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த டெஸ்ட் ஆரம்பிச்சப்பே எல்லாருமே சொன்னது இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சைடு தான், ஆனா எல்லாம் சின்ன பசங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலாந்துல இருக்கிற பிளேயர்ஸ் இல்ல. ஒரு விராட் ரிட்டையர் ஆயிட்டாரு, ரோஹித் ரிட்டையர் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு அஸ்வின் இல்ல. சோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். பட் இல்லப்பா ஓரளவுக்கு இருக்காங்க. இப்ப ராகுல்லாம் போறாரு அப்படின்னு தான் நினைச்சோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சும் கூட. பட் ஆனா இங்கிலாந்து இங்க பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்மார்ட்டா ஆடிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கிலாந்து இந்தியன் பவுலர்ஸை சான்ஸே எடுக்க விடல. எல்லாத்தையுமே போட்டு அமுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பும்ரா மட்டும் கரெக்டா பார்த்து ஆடிக்கிட்டு எங்கெங்க சார்ஜ் பண்ணுமோ அங்கங்க சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பும்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பவுலிங் போட்டாரு, 5 விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா அவரையும் நம்ம ஓவர் புஷ் பண்ணக்கூடாதுன்னு கில் பெருசா கொடுக்கவும் இல்லை அவர்கிட்ட. ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு. அதுக்கப்புறம் ஷர்துல் தக்கூர் இடையில 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ இந்தியன் பவுலர்ஸ் மேலதான் ஒரு குறை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், ஆப்வியஸ்லி ஒரு பெரிய கேம், ஒரு 4 நாள் 5 நாள் கம்ப்ளீட்டா விளையாண்ட ஒரு கேம் அப்படிங்கிறதுனால இதுல நம்ம பெருசா சில விஷயங்களை பார்த்து தான் ஆகணும். இந்தியன் பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி ஒரு ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ள கொண்டு வரலாம், இல்ல அப்படின்னா ஒரு ஆகாஷ் தீப் ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. கருண் நாயர் 2 இன்னிங்ஸுமே சொதப்பிட்டாரு. அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த டெஸ்ட் மேட்சுக்கு ஒரு பேக்லக்கா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு குறை, அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒரு பிளேயரை எதுக்குடா எடுத்துட்டு போறீங்கிற மாதிரி தான் கேட்கணும். ஏன்னா நம்ம ஒரு ருத்ராஜுக்குனா கேட்கிறோம், இல்ல ஒரு சாய் சுதர்சனுக்கே இது நடந்தா கேட்போம், இல்ல வாஷிங்டன் சுந்தருக்கு நடக்கிறப்ப கேட்டிருக்கோம். ஈவன் நிறைய பிளேயர்ஸுக்கு நம்ம பேசியிருக்கோம். ஆனா இந்த டொமஸ்டிக்ல நல்லா பண்ற பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஒரு இந்தியன் வாய்ப்பு கிடைக்கிறப்போ அங்க போய் எப்ப ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியே
ஒரு காலமே போயிருச்சு. எஸ், இந்திரஜித்துக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அந்த லிஸ்ட்ல தான் அபிமன்யு ஈஸ்வரன் பல சீரீஸ் இருக்காரு, ஆனா அவர் விளையாட வைக்கவே மாட்டேங்கிறாங்க. அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு சூப்பரான பிளேயர், இந்தியா 7 செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு, நிறைய டொமஸ்டிக்ல அடிச்சிருக்காரு, அவர் ஆட வைக்கலாம். ஓகே, இது நல்லா தான் ஆடினாங்க இந்தியா, பெரிய கொஸ்டின்ஸ்லாம் எழுப்ப முடியாது, பேட்டிங் லெவல்ல சூப்பரா ஆடினாங்க. கேம் வந்து இந்தியன் பவுலர்ஸ் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட கருத்து இதை பத்தி என்ன, இந்தியாவோட லாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு சந்திக்கின்றேன். அனதன் பாஃப்ரம் திஸ் விஜே மணி. நன்றி, வணக்கம். என்னங்க